உமது பாதாரம் எந்தம் ஒப்படைத்து உமது திருக்கர ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கின்றோம். ஆசீர்வாதம் எங்கள் மேலும் எமக்குரிய யாவற்றின் மேலும் என்றென்றும் இருக்க கடவதாக. ஆமென். இன்றைய நாளில் இந்த மூன்றாவது திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றிய எங்களுடைய மண்ணின் மைந்தனும் இந்த மண்ணின் முதல் குருவுமான அருத்தந்தை ஸ்டீஃபன் அடிகளாருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். அத்தோடு அவரோடு இணைந்து பலி நிறைவேற்றிய எங்களுடைய மண்ணின் மைந்த மரிசுதன் இன்னும் அருத்தந்தை நிர்மல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாரும்
காட்டி பெண்முகிலை ஆடியாய் மேனி போட்டு பிற நிலவை பாதமதில் மிதித்து நின்று மேமைகொள் வானுடுக்கள் 6 சிரமதனை அலங்கரித்து முடியாய் மின்ன விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியானாள் எம் தேவதாயானாள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையாம் திரு அவையானது விண்ணக அன்னையின் பெருவிழாவை மன மகிழ்வுடன் கொண்டாடும் இந்நன்னாளிலே அன்னையை வாழ்த்துவதோடு அன்னையை நமக்கு கொடியாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்னையின் பரிந்துரை மூலம் கிடைக்கப்பெற்ற நன்மைகளுக்காகவும் சிறப்பாக கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து எல்லோரையும் பாதுகாத்து வருகின்ற தயவிற்காகவும் இத்திருப்பலியிலே நன்றி கூற வந்திருக்கும் உள்ளங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருவழிபாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாவத்தின் பிடியில் சிக்குண்டு தவிக்கும் உலகை மீட்க கடவுள் தம் மகனையே மெசியாவாக அனுப்ப திருவிழம் கொண்டார் என்பதை யோவான் மிக தெளிவாக கூறுகின்றார். இரண்டாம் வாசகமானது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாக இறந்தோர் உயிர் தெழுகின்றனர் என தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறுகின்றார். நற்செய்தியானது தேவதாய் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதையும் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என வாழ்த்துவதை லூக்கா நற்செய்தி கூறுகின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ஜென்ம பாவம் இல்லாமல் அன்னை மரியாள் தன் உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். இதோ உமது அடிமை என்னும் அன்பான வார்த்தையினால் அன்னை மரியாள் தன்னை இறை திட்டத்தின் கருவியாக மாற்றினார். உலக வாழ்க்கையை விலக்கி விண்ணக வாழ்க்கையை தேடி தேவதாயார் பாவத்துக்கு இடமளிக்காமல் பரிசுத்தமானவளாய் வாழ்ந்தாள். இறைவனின் திருவிழமும் விருப்பமும் நிறைவேற அன்னை மரியா ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகம் சென்றார். நாமும் அழிந்து போகும் உலகை தேடாமல் விண்ணகத்திற்கான வாழ்க்கையை தேடுவோம். அன்னை மரியாவை போன்று நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வோம். வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் எம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். உலக பெண்களுக்குள்ளே பேறு பெற்ற அன்னையானவள் தன் பிள்ளைகளை அச்சுறுத்தும் கொடிய கொரோனா வைரஸை ஒழித்து உலக மக்கள் யாவரையும் பாதுகாத்து நிம்மதியுடன் வாழ அன்னையின் பரிந்துரையையும் ஆசீரையும் வேண்டி தொடரும் திருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். கன்னிமரியாவை பெருமைப்படுத்தி விழா எடுக்கும் நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவரது விண்ணேற்பில் வானதூர் மகிழ்கின்றனர், இறைமகனை போற்றி புகழ்கின்றனர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் புகழ்ச்சியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியை தொகுதியோடு ஒப்புக் கொடுக்க எங்கள் குறை குற்றங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் வானுல புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனவர்க்கே அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை தீண்டமிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே. உலகின் பாவம் போக்குபவரே. மன்றாட்டை ஏற்றருளி, தந்தையின் வலது வீற்றிருப்பவரே, நேரம் நீர் இரவுக்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமில்லை இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றென்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோயிலின் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி.
மாளிகையில்
தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 20 தொடக்கம் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவார். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவார். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்த கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாகவே வேண்டும். சாவி கடைசி பகைவன், அதுவே அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா உன்னுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 39 தொடக்கம் 56 ஆக. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும்
என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வரும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. விண்ணிலே வீற்றிருக்கும் அன்னையை போற்றி, பன்னிரு விண்மீன்கள் சூடினாள் போற்றி. மனிதத்தின் சாயலும் புனிதத்தின் புதிரும் பூத்து குலுங்கும் நேரம் இது. தேன் இருக்குமிடம் தேடிச் செல்லும் வண்டுகள் போல, பால் பெருகுமிடம் வந்தடையும் மன்னம் போல, கடல்காண புரண்டோடும் நதிகள் போல, நீர் ஓடைக்காக இயங்குகின்ற மான்கள் போல, அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒன்று கூடியுள்ள நாவாய் மண்ணின் மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் அன்னையாம் திரு அவை அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட அழைத்து நிற்கின்றாள். இன்னும் சிறப்பாக நாவாய் மண்ணில் வாழ்ந்து வருகின்ற மக்களாகிய எமக்கு மாபெரும் இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியாக எமக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அன்னை மரியாளை எம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கிற நாவாய் மண் ஆசிர்வதிக்கப்பட்ட மண்ணாக இருக்கின்றது. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரலோக அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் எவ்வாறான ஒரு ஆயத்த நிலையோடு நாங்கள் இங்கே இருக்கின்றோம். பரலோக அன்னை என்பவள் அன்பு நிறைந்தவளாக, ஆண்டவரின் தாயாக, இரக்கத்தின் தாயாக, அருள் மாறி பொழிகின்ற அற்புத தாயாக, தன்னிகரில்லா தங்க தாய்மரியாக, பாரெல்லாம் பறந்து விழுகின்ற மக்களாகிய எமக்கு உலகம் போற்றுகின்ற உத்தம தாயாக விண்ணக அன்னை எமோடு இருக்கிறாள். இந்த விண்ணக பயணம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால், அன்னை மரியாளின் தூய்மை நிறைந்த வாழ்வினூடாகவும், கற்பு நிறைந்த வாழ்வினூடாகவும், விசுவாசம் கொண்ட வாழ்வினூடாகவும்,
ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆமென்று பதில் கூறி, நான் இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி ஆண்டவரின் அடிமையாக தன்னை தாழ்த்தி கொண்டபடியினால் இன்று விண்ணக அரசியாக பரலோக அன்னை உயர்த்தப்பட்டிருக்கிறாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1950 ஆண்டு 12ஆம் பத்திநாதர் அவர்கள் அன்னை மரியாள் விண்ணேற்பை விசுவாச கோட்பாடாக பின்வருமாறு பிரகடனம் செய்தார். மரியா இறைவனின் மாசற்ற தாய். அவருடைய மன்னக வாழ்வின் பயணம் முடிந்த போது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி விசுவாச சத்தியத்தை எமக்கு கொடுத்திருந்தார். இந்த விசுவாச சத்தியம் என்பது திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்தவள் என்ற முத்திரையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அன்னை மரியாளிலே நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு நாங்கள் வாழ சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறை வார்த்தையிலே, நற்செய்தி வார்த்தையிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது எலிசபெத்து ஆண்டவரின் தாயை பார்த்து, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி ஆண்டவரின் தாய் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாக நாங்கள் அதை வாசித்து அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரின் தாய் கற்பு நிறைந்த கன்னிகையாக, தூய்மையிலும் தூய்மை நிறைந்த கன்னிகையாக இருக்கிறாள். எவ்வாறென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பெற்றெடுப்பதற்கு முன்பாகவும் அவள் கன்னியாகவே இருந்தாள். ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த பொழுதும் கன்னியாகவே இருந்தாள். பெற்றெடுத்த பின்பும் கன்னியாகவே வாழ்ந்து மாசு மறுவற்ற அன்னை மரியாக இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது ஆண்டவர் அவள் மேல் பரிவு கொண்டு, இந்த உலகத்திற்கு நீ சொந்தமானவள் அல்ல, விண்ணக அரசியாக இருக்க வேண்டும், விண்ணக அரசின் முடியை நீ சூட வேண்டும், மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வை வாழ்ந்த புனிதராக இருக்கிறீர், புனிதருக்கெல்லாம் புனிதராக வாழ்ந்த அன்னை மரியாக இருக்கிறீர். ஆண்டவரின் தாயை உதரத்திலே தாங்குகின்ற தாயாக பாக்கியம் பெற்ற அன்னை மரியாளாக வாழ்ந்து நான் கொடுத்த என்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் முழுமையாக உணர்ந்து வாழ்ந்தபடியினால் உன்னை நான் விண்ணக மன்னக அரசியாக உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தாழ்நிலையில் இருந்த அன்னை மரியாளை உயர்த்தினார். அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழை என்று நாங்கள் பார்க்கின்றோம். மூவொரு கடவுளாக இருக்கின்ற தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த உலகத்திலே மனிதராக வர வேண்டும். ஏனென்று சொன்னால், தொடக்க காலத்திலே இறைவாக்கினர் மூலமாகவும் மக்களோடு பேசிய கடவுள் தன் மகன் வழியாக அந்த உலகிற்கு பேச வேண்டும் என்ற சித்தம் கொண்ட கடவுள் மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்தையாகிய கடவுள் மகனாக அன்னை மரியின் உதரத்திலே அவர் உதித்தார். அன்னை மரியாள் நற்கருணை பேழை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கின்ற நற்கருணை பேழை எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அதைவிட தூய்மையிலும் தூய்மை நிறைந்த, பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் நிறைந்த கன்னிகையாக, மூவொரு கன்னிகையாக அன்னை மரியாள் இருப்பதனால் அவளை நாங்கள் நற்கருணை பேழை என்று கூறுகின்றோம். இன்று இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்த அன்னை மரியாள் எங்களோடு இந்த மண்ணிலே இருக்கிறாள் என்று சொன்னால், நாங்கள் பாக்கியம் பெற்ற மக்களாக, மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது, வாழ்விழந்து வலுவிழந்து வாழ வழியின்றி உடைந்த உள்ளமும் உருக்குலைந்த மக்களுமாக, சிதறிய சிந்தனையும் சீரழிந்த கலாச்சாரமுமாக, எண்ணில் அடங்காத ஏட்டிக்கு போட்டியான வியாபார முழக்கங்களும், கண்ணை கவரச் செய்யும் விழுமியங்களற்ற விளம்பர பலகைகளும், சூறையாடும் எண்ணங்களும், சுத்துமாத்தான செயற்பாடுகளும், பிறரை வஞ்சிக்கும் பில்லி சூனியங்களும், பிளவுபட்ட குடும்பங்களுமாக, குடி வரிகளும் குட்டி சிவராக்கும் சினிமா மோகங்களுமாக, கருவறையை கல்லறையாக்கும் தாய்மார்களும்,
பணத்தினால் பதவியையும், பதவியினால் பட்டத்தையும், பட்டத்தினால் பள்ளி வாங்கல்களும், அதர்மமும் அட்டகாசமும் அடாவடித்தனமும் நிறைந்த உலகிலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டிய வாழ்வு என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே எவ்வாறான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, எவ்வாறான ஒரு விசுவாச வாழ்வை நான் வாழுகிறேன். ஆண்டவரின் அன்னை மரியாளின் பாதத்தடியிலே அமர்ந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரும் அன்னை மரியாளின் பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் அந்த வாழ்ந்து காட்டிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, விசுவாசம் இவை அனைத்தையும் நான் பின்பற்றி வாழுகிற பொழுது அன்னையுடைய பிள்ளையாக நான் வாழ முடியும். எனக்குள்ளே இருக்கிற வாழ்வை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நான் இரட்டிப்பான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறேன். எதை விதைக்கிறேனோ அதைத்தான் நான் அறுவடை செய்வேன். நல்லதை நான் இந்த மண்ணிலே விதைத்தேன் என்று சொன்னால், நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால், உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் பிரமாணிக்கமான வாழ்வை நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால், நானும் இந்த விண்ணக அன்னையைப் போல ஒரு நாள் என்னுடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி செல்லும். என்னுடைய வாழ்விலே எரிச்சலும் பொறாமையும் தீமையும் தீமையான காரியங்களையும் கொண்டு வினை விதைப்பவன் வினை அறுப்பான் என்ற வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று சொன்னால், அன்னை மரியாளுக்கு அன்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி போல பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் தீமையை எதிர்த்து போராடுவதற்காக பெண்ணினுடைய வித்து உன் தலையை நசுக்கும், உன்னை காயப்படுத்தும், உன்னை கொலை செய்யும் என்று கூறிய வாக்கு அன்னை மரியாளின் வித்து தலையை நசுக்கியது, வாழ்வை சீர்குலைத்தது. மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசுவை நமக்கு அன்னை மரியாள் கொடுத்தாள். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நான் வாழ்ந்து வருகிறேன்? அன்னை மரியாள் எனக்கு விட்டு சென்ற அந்த வாழ்க்கை முறையை நான் வாழுகிறேனா? அன்னை மரியாள் எனக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறாள். என்னிடம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளும் கடமைகளும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கொடைகளாக இருக்கிறது. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை என்னுடைய வாழ்விலே நான் நன்றாக அனுபவிக்க வேண்டும். எதை என்னுடைய வாழ்விலே நான் நன்றாக அனுபவிக்கிறேனோ அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து உதவி செய்து பணிவிடை செய்து தன்னை தாழ்த்திய பொழுது அவள் உயர்த்தப்பட்டது போல நம்முடைய வாழ்விலும் பிறரை அன்பு செய்கின்ற, ஏற்று விசுவசித்து பகிர்ந்து வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ அன்னை மரியாள் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் இந்த தெய்வீக பலியிலே நாங்கள் பயபக்தியுடன் பங்கு கொள்ளுவோம். ஆமேன். சுதன் தூயாவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியில் வல்லமையாய் திருமகன் மரியிடம் அனுவானாய். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதனானார். ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம்.
எங்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். பரிசுத்த பரலோக அன்னையின் விண்ணேற்பு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அன்னையின் பாதத்தடியிலே சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே எம்முடைய மன்றாட்டங்களை, தேவைகளை, விண்ணப்பங்களை இந்த தாயின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வழிநடத்தும் தேவனே, திரு அவையை ஆண்டு வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உன் பாதம் தருகின்றோம். அவர்கள் எந்த நெருக்கடியான வேளையிலும் உம்மை கைவிடாது விசுவாசத்தில் ஆழமாக ஊன்றப் பெற்றவர்களாகவும் உம்மை இந்த உலகில் கடை எல்லை வரை கொண்டு செல்லும் ஆற்றலையும் அருளையும் அளித்து அவர்களின் உடல் உள தேவைகளை நிறைவேற்றி பாதுகாத்து பராமரித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் தேவனே, உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய கொரோனா நோயிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தருளும். இந்நோயினால் அவதியுறும் மக்களை நீர்தாமே தொட்டு குணப்படுத்திரள வேண்டுமென்றும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்கும் வைத்தியர்கள், தாதிமார்கள், சுகாதார அதிகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து தங்கள் பணியை தியாக மனப்பாங்கோடு ஆற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் பங்கு மக்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுமென்றும் அவர்களுடைய தொழில் துறைகளை நிறைவாக ஆசீர்வதித்திரள வேண்டுமென்றும் அவர்கள் தங்கள் வாழ்வில் உண்மையை அன்னையையும் என்றும் பற்றி பிடித்தவர்களாக வாழச் செய்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய தேவனே, பங்கின் வளர்ச்சிக்கு அயராது முன்னின்று உழைத்து இறைவனடி சேர்ந்த குருக்கள், இறை மக்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் தங்கள் வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்திரள வேண்டுமென்றும் இவர்கள் விட்டு சென்ற முன்மாதிரியான வாழ்வை நாமும் எமது வாழ்வில் பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் ஏற்பட்ட குறையை தம் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்த தாய் தேவையிலிருந்து எலிசபெத் அம்மாளை தேடிச் சென்று உதவி செய்த அன்னை அன்று எங்களோடு இருக்கின்றாள். இந்த அன்னையிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் தந்தையாகிய இறைவன் ஆண்டவர் இயேசு வழியாக எங்களுக்கு பெற்றுத்தரவும், இதன் வழியாக நாங்கள் நம்முடைய நம்பிக்கை நிறைந்த விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் வேரூன்றவும், உண்மை சாட்சிகளாக, உண்மை கத்தோலிக்கர்களாக, இந்த பங்கின் முன்மாதிரியான மக்களாக, பிள்ளைகளாக வாழவும், இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளையோருடைய எதிர்கால வாழ்வை ஆண்டவர் தாமே சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனியிலே தயவு செய்து ஒருவரும் பங்கு பெற்ற வேண்டாம். உங்களிடம் வருகின்றவர்களிடம் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்திக் கொள்ளுங்கள்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. முன்னேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பெருந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாராகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் அது மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லக்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமாமே. ஆகவே வானுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகளுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்னவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்ன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமதே திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எம் பங்கில் பணியாற்றி உமதண்டை வந்திருக்கும் அனைத்து குருக்களின் ஆன்மாக்களையும் அருட்கண்ணியர்களின் ஆன்மாக்களையும் எம் பங்கு மக்களின் ஆன்மாக்களையும் ஆண்டவரை இரக்கத்தோடு உம் திருமுன் இணைந்து நினைவு கூர்ந்து உமது திருமகோணிகளை ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான பரலோக அன்னை, அவர் கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், புனித நீக்குலா மற்றும் உலகிலும் குவந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எங்கள் எல்லாரையும் அன்னையினுடைய பாதங்கள் ஒப்புக் கொடுத்த அன்னை வழியாக இறைவனங்களுக்கு தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று மன்றாடி சபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் நமியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பாய்ந்து கொள்வோம். இதோம் இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்.
அன்பார்ந்த சோரங்களே, அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையினுடைய ஆசீரும் அவளுடைய பரிந்துரையும் என்றும் உங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருக்க மன்றாடி கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய ஆலய அருப்பணி செயலாளர் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் கண் நன்றிகளை கூறுவோம். இந்நெருக்கடியான காலத்திலும் அன்னையின் பெருவிழாவை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட இறைவன் சித்தம் கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். திருவிழா திருப்பலிகளை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த அருட்தந்தையர்கள் அருட்பணி ரொசான் அடிகளாருக்கும், கிறித்துவ கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றும் அருட்பணி செல்வரட்னம் அடிகளாருக்கும், மண்ணின் மைந்தன் மூத்த குருவான அருட்பணி ஸ்ரீபன் அடிகளாருக்கும், இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கும் எமது பங்கு தந்தை ஜேசரட்னம் அடிகளாருக்கும், இவர்களுடன் இணைந்து பலி ஒப்புக் கொடுத்த அருட்தந்தையர்கள் மண்ணின் மைந்தர்களும் பங்கு தந்தையும் அருட்பணி நிதர்சன் அடிகளாருக்கும் எம் மனம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். திருவிழாவின் முன்னைய நாளாகிய நற்கருணை ஆராதனையை நெறிப்படுத்திய அருட்தந்தையர் கிறித்துவ கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றும் டினேசன் அவர்களுக்கும், ஜஸ்டின் ஆதர் அடிகளாருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். எம் திருவிழாவின் ஆயத்த நாட்களை நோயின் நெருக்கடியான காலத்தை முன்னிட்டு காலையிலும் மாலையிலும் நல்ல மறைவுரைகளை வழங்கி எம்மை ஆன்மீகத்தில் இட்டு சென்ற அருட்தந்தையர்கள் மண்ணின் மைந்தர்களும் கிறித்துவ கல்லூரியில் பணியாற்றும் அருட்பணி ஜேம்ஸ் நாதன் அவர்களுக்கும், அருட்பணி ஜஸ்டின் நாதன் அவர்களுக்கும், பத்திரிசியா கல்லூரி ஆசிரியராக பணியாற்றும் அருட்பணி நிதர்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இலைமறை காய் போன்று ஆன்மீக காரியங்களிலும் பலவிதமான செயல்களையும் செய்து தந்த எம் பங்கிலே பணிபுரியும் நல்லயன் சபை அருட்சகோதரிகளுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். திருவிழா ஆயத்த நாட்களில் இருந்து பெருவிழா வரைக்கும் வழிபாடுகளை நெறிப்படுத்தி நற்கனை வழங்கி பங்கிலே ஒத்தாசையாய் இருந்த அருட்சகோதரன் ஜோன் அடிகளார் அவர்களுக்கும் எமது மனமுகந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருவிழா நடைபெற பல சிரமத்தின் மத்தியிலும் மன மகிழ்வுடன் பண உதவி புரிந்த வெளிநாட்டில் வாழும் எம் பங்கு மக்களுக்கும் உள்நாட்டில் வாழும் எம் பங்கு மக்களுக்கும் உளமாற எம் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். ஆலயத்தின் மின்சார சேவைகளை கவனித்து செயல்படுத்தி வரும் சகோதரன் நியன்னா ஜோன்சனுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணைமை காப்பது போல் ஆலய பொருட்களை பாதுகாத்து திருப்பிடத்தை அலங்கரித்து ஆலயத்தை சுத்தம் செய்து வரும் ஆலய பரிபாலகரான சகோதரன் நீக்லாஸ் அருமசிங்கம், சகோதரி ரஞ்சினி அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து பணிபுரியும் உதவியாளருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறுகின்றோம். திருப்பலியை மெருகூட்ட அர்த்தமுள்ள பாடல்களினாலும் இசை வாத்தியங்களினாலும் நெருக்கடியின் காரணத்தினால் பல திருப்பலிகளுக்கு மனச்சோர்வு இல்லாமல் பாடல்களை பாடிய பாடற்குழாமினருக்கும் எமது மனமுகந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா திருப்பலிக்கு அருட்தந்தையர்களுடன் உதவியாக இருந்த பீட பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்காலத்திலும் மனமுகந்து ஆலய வளாகத்தை சுத்தம் செய்து வரும் யாழ் மாநகர சேவை உறுப்பினர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா நடைபெறுமா என்ற கேள்விக்கு பதிலாய் காணப்படும் எம் பங்கு தந்தையை
உள்ளுக்கு விறக்கின்ற பொழுது தான் அதனுடைய கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் தெரியும். அவை அந்த சின்ன சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இது அன்னையினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிறவன் அருகொண்டிருக்கின்றார் என்றதற்காக நாங்கள் அதுக்கு நன்றி சொல்லுவோம். சின்ன சின்ன தவறுகளை எடுத்து அதை சண்டை பிடித்து முரண்பட்டு ஒருவரோட உறவுகளை முறித்து கொண்டு வாழக்கூடாது. அதனால் அந்த அன்னையினுடைய தவறுகள் நடந்திருந்தால் அதை பெரிதுபடுத்தாமல் எங்களுக்கு அண்ணன் இந்த விழாவை கொண்டாட அன்னை அருள் கூர்ந்திருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு மாத்திரம் நீங்கள் செயலாற்றுங்கள். அதுதான் உங்களிடமிருந்து நான் வினயமாக கேட்டுக்கொள்வது. அன்புமிக்க சகோதரங்களே, திருப்பலி முடிந்தவுடனே நாங்கள் அன்னையினுடைய திருச்சுருப்பத்தை முன்னுக்கு எடுத்து செல்லுவோம். எங்களுடைய முன் கேட் வரையும் நாங்கள் கொண்டு சென்று கடலை ஆஸ்வதிப்போம். அதுக்கு பிற்பாடு கொண்டு வந்து எங்களுடைய அன்னையினுடைய கொடியை நாங்கள் இறக்குவோம். அது உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி. இன்னொன்று அன்பான சகோதரங்களே, இந்த மாதாவினுடைய இந்த கூட்டை போலீஸ் பண்ணி மிக அழகாக தந்திருக்கின்ற பிரான்சிஸ் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூறி சபிப்போம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முன்னேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பெருந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசிரியருக்கு அனைவரும் தலைவணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று இறைப்பற்றோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாளின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும்
அடைக்கலமே அடைக்கலமே தாயே அழியாரை அம்புனியில் सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா மரியாயே பரலோக மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே பரலோக மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே எங்கள் பாதுகாவலியே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே எங்களின் பாதுகாவலியே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னையினுடைய பாதங்களிலே எங்கள் எல்லாருடைய உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகத்தை அண்ணாந்து பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களை அரவணைக்கின்றவராய் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு பதில் மொழி தருபவராய் எங்கள் மத்தியிலிருந்து அருள் மாறி பொழிந்து வருகின்றமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது இன்பமான சன்னிதானத்துக்கு நாங்கள் வருவதால் வலிமை அடைகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை நீர் கேட்டு அருளுவதால் நாங்கள் மகிழ்ந்து நிற்கின்றோம். அன்பான எங்கள் பாதுகாவலியே, பரிசுத்த தயாபரமே, தயக்கடலே, தவித்தவர்களுக்கு தடாகமே, எங்கள் அன்பான அம்மா உம்மை தேடி வந்திருக்கும் பிள்ளைகள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் வேறு யார் எங்களுக்கு இறங்குவார்? நீர்
ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் வேறு யார் எங்களை நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் வேறு யார் எங்களுக்கு உதவுமார்? தஞ்சம் என்று ஓடி வந்த பிள்ளைகள் மேல் தயவாயிரும் தாயே. கொடிய கொள்ள நோய் உலகம் கொள்ள நோயால் உலகம் கையிழந்து நிற்கின்றது, வலுவிழந்து போகின்றது. உலகத்தின் ஞானமும் அதன் அறிவாற்றலும் அடமையாகி உள்ளது. படைத்தவரை மனிதன் கைவிட்டதால் அல்லவோ இன்று கையிழந்து நிற்கின்றோம். படைத்தவரை வணங்கி தொழாததால் அல்லவோ தலை குனிந்து நிற்கின்றோம். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் மானிட குலத்தை பாரும். என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லப்படும் உலகை பாரும். அதன் கேட்டான நிலையில் நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றீர். எங்களையும் எங்கள் நாட்டையும் முழு மனுக்குலத்தையும் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் தாயே. சொல்லல்லா உடல் உள்ள பாதைகளோடு வந்திருக்கும் எங்களையும் எல்லா நோய்களையும் வேறிட்டு பாரும். தஞ்சம் என்னும் இடம் வருவோரை தேற்றியரும் தீராத வருத்தங்களோடும் உடைந்து போன உள்ளங்களோடும் விரக்தியுள்ள மனங்களோடும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவருக்கும் வல்லமையுள்ள பரிந்துரையாளராக இருந்து அவர்கள் தம் இடுக்கங்களில் இருந்து ஆறுதல் பெற்று இறை வல்லமை உணர்ந்து வந்து சேர செய்தருளும். வன்முறைகளும் கொலைகளும் பெருகி போய் இருக்கும் மண்ணில் ஆறுதல் அளிப்பவராக மாறும். வன்முறையாளர்களின் இதயங்களை இறைவனின் அருளால் குளிர பண்ணியருளும். கொள்ளையர்களின் சிந்தனைகளை தூய்மையாக்கியருளும். கொலையாளிகளின் மனங்களில் சகோதரத்தை ஏற்படுத்தியருளும். போதைக்கு அடிமையானவர்களின் அறிவை தெளிவுறச் செய்யும். காமுறர்களின் உள்ளங்களில் அன்பை விதைத்தருளும். இதனால் மக்கள் எல்லாரும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ இறைவனிடம் அன்றாடும் தாயே. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாக போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் முன்னேதத்தை உருக்காது போகுமோ? உறுதியாக அன்பான பரலோக தாயே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உள்நாட்டு வெளிநாட்டில் உள்ள உறவுகளையும் அன்னையும் சன்னிதானம் தேடி ஓடி நாடி வந்திருக்கும் பக்தர்களையும் உமது பாதார விண்ணம் ஒப்படைத்து உமது திருக்கர ஆசீர்வாதத்தை நம்பி நிற்கின்றோம். ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உமக்குரியவை யாவற்றின் மீதும் இருக்க கடுவதாக. ஆமென்.
அன்பார்ந்த சோதரங்களை சற்று பாருங்கள். உங்களுடைய இந்த திருநாளிலே என்னோடு எல்லா வகையிலும் தோள் கொடுத்து பணியாற்றிய உங்களுடைய அர்ப்பணி சபையினருக்கு விடமான நன்றி. குறிப்பாக செயலாளர் பொருளாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய சனசமூக நிலையத்தினால் நடத்தப்பட்ட பொது அறிவு போட்டிக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே அவர்களை அழைக்கின்றேன். அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு சென்ட் மேரிஸ் சனசமூக நிலைய இரவு பாடசாலையினால் வருடந்தோறும் அமரர் அந்தோணி பிள்ளை எட்வர்ட் பாலு அவர்கள் ஞாபகார்த்தமாக நடாத்தப்படுகின்ற பொதறிவு வினாவிடை போட்டி 2021 இறுதி பெறுபேற்று முடிவுகள். இந்த பரிசினை எமது அருட்தந்தை அவர்கள் வழங்கி வைப்பார். ஜூலியஸ் செபஸ்டி இவோலின் ஆறுதல் பரிசினை பெறுகிறார். ஜூலியஸ் செபஸ்டி இவோலின். ஜெகன் வினோசன். ரொபின்சன் ரோனி லோஸ். ஜோசப் பத்மராஜி. ஜூட் பியட்ரிஸ். தொடர்ந்து பரிசுகளை வழங்குவதற்காக எமது நல்லாயன் நீர்மட அருட் சகோதரி மூபல் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அருட்தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள். நெகோமி சகாயசீலன். சிவமாலைதாசன் விதுஷா. ஆனா தன்ஷி. அருள்மேரியன் மேரி நெவின்சா. தொடர்ந்து பரிசுகளை வழங்குவதற்கு அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அருட் சகோதரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மூன்றாவது இடம் ரெஜினோல்ட் அபிசானி. இரண்டாம் இடம் தவச்செல்வன் கிதார்சன். இரண்டாம் இடம் தவச்செல்வன் கிதார்சன். முதலாம் இடம் ரொனால்ட் சனாதனி.
அருட்தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள். இந்த பரிசுகளை வழங்குவதற்கு எமக்கு அனுசரணை வழங்கிய அமரர் அந்தோணி பிள்ளை எட்வர்ட் பாலு அவர்கள் குடும்பத்தினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது பங்கு தந்தை அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.